ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் டாக்டர் சாஜித். நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறது, சிலருக்கு பார்த்தோம்னு சொன்னால் விடியலில் காலையில் தூங்கி எழும்பினதுமே கை இருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். எனக்கிட்ட வார நிறைய பேஷண்ட் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், கை விரைக்குது டாக்டர், காலையில் எழும்பினொன்னு கை இருக்கிறது கூட தெரியுது இல்லை. சில பொருட்களை நம்ம பற்றி பிடிக்கிற நேரம், அதாவது பொருட்களை தூக்குற நேரம், அந்த பொருள் கை தவறு கீழே விழுகுது, கை ஒரு சரியான நம்னஸாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைய கம்ப்ளைண்டோட தான் வராங்க. இது எதனால் ஏற்படுகிறது, இது ஏன் ஏற்படுகிறது, இதற்கான தீர்வு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறதோட என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 விரல்களும் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு விரைச்ச மாதிரி காணப்படும். ஏன் காணப்படுதுன்னு சொன்னால், கைகளுக்கு சப்ளை பண்ணுற நரம்பில், அதாவது நர்வில் முக்கியமானது ஒன்று மீடியன் நர்வ் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த மீடியன் நர்வில் வந்துட்டு இவ்விடத்துக்கு இருக்கிற ஒரு டனல் ஊடாகவே அந்த மீடியன் நர்வானது பாஸ் பண்ணுது. அந்த மீடியன் நர்வானது இந்த பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் இந்த 3க்கும் அது சப்ளை பண்ணுது. அந்த மீடியன் நர்வில் ஏற்படுற ஒரு அழுத்தம் காரணமாகவே உங்களுக்கு காலையில் எழும்பியதும் கை விரைக்கிற பிரச்சனை, அதோட ஒரு பொருள் ஒன்று நீங்கள் பற்றி எடுக்கிற நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பொருள் உங்களே அறியாமலுக்கு விழுகிற பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையானது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுகிறது. இதற்கான காரணத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம அதிக அளவான டைப்பிங் வேலைகள், அதாவது ரிப்பீட்டேட்டிவ் ஹேண்ட் மூமெண்ட்ஸை நம்ம கூட செய்கிறதால, அதாவது டைப்பிங் வேலைகள், அடுத்தது பெண்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க தையல் வேலை செய்கிறது, அடுத்தது சமையல் வேலை அதிகமாக செய்கிறது, இந்த பிரெஸ்ட் பகுதியில், அதாவது மணிக்கட்டு பகுதியில் ஏற்படுற முறிவு காரணமாகவும், அதாவது ஃப்ராக்சர் கண்டிஷனாலையும் இந்த நிலைமையானது ஏற்படக்கூடும். அதோட ஒபேசிட்டி ஆனாங்களுக்கு இது வரலாம். இது மேலும் அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் மற்றும் ஹைப்போதைராய்டிசம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற கண்டிஷன்ஸ்லையும் இந்த பிரச்சனையானது ஏற்படலாம். இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோமிற்குரிய அறிகுறிகளாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதல் 3 விரல்களும், அதாவது பெருவிரல், ஆட்காட்டி விரல், அடுத்தது நடுவிரல், இவைகளில் விரைப்பு காணப்படுறதோட நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்களுக்கு கையில் சரியான விரைப்பு, அதாவது கை விரல்கள் இல்லாதது போலவே நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிற நேரம் கை தவறி விழுகிறது. இந்த விரைப்பானது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட ஷோல்டர், அடுத்தது ஃபோராம் பகுதிகள், அதாவது முன்கை பகுதிகளுக்கு இந்த விரைப்பானது பரவக்கூடும். வலிகளும் சில நேரம் காணப்படலாம். இது வந்துட்டு கார்பல் டனல் சிண்ட்ரோம் தானா என்று உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்மளோட கை விரல்கள், இந்த கைகளை இப்படி நம்ம வைக்கிற நேரம் அந்த விரைப்பு தன்மையானது, நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படி வச்சிருக்கிற நேரம் உங்களுக்கு விரைப்பு தன்மையானது காணப்படும் அல்லது அதிகரிக்கும்னு சொன்னால் இதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதை விட மேலதிகமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதற்கான இறுதிக்கட்ட தீர்வு சர்ஜரியாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளில் நம்ம மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம குறைச்சி கொள்ள முடியும். இப்போ கார்பல் டனல் சிண்ட்ரோம் உள்ளவங்க இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் மற்றும் இதை எவ்வாறு குறைச்சி கொள்ளலாம்னு சொன்னால், நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் வாழ்க்கை வழிமுறையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம், இதற்கு நம்ம டைப்பிங் வேலைகள் செய்கிறவங்க குறிப்பிட்ட நேரம் செஞ்சுட்டு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வது, அதாவது டைப்பிங் வேலையில் குறைச்சி கொள்வது. அதாவது அடுத்து வந்துட்டு பெண்கள் அதிகமாக தையல் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இந்த தையல் வேலை செய்கிற நேரம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வது. மேலும் நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அதாவது கையை இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலமாகவும், மேலும் அந்த அதிக உடற்பருமன் உள்ளவர்கள் உடற்பருமனை குறைக்கிறதுக்காக வேண்டி தினமும் ஒரு 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதன் செய்கிறதன் மூலமாக நம்ம இந்த நிலைமையிலிருந்து நம்ம குறைச்சி கொள்ளலாம். அதோட பெண்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க கட்டாயமாக ஒரு வேலை செய்துவிட்டு ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வது, நம்முடைய உணவுல ஒமேகா 3 ஃபெட்டி ஆசிட் அதில் நம்ம உணவில் அதிக அளவில் சேர்த்து கொள்வதன் மூலம் விட்டமின் B6 போன்றவற்றை அதிக அளவு உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் லைக் செய்கிறதோட அதோட சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சாஜி.